ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதத்துக்கான வர்ச்சுவல் சேவாவோட தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. இப்போ வர்ச்சுவல் கியூ வந்து கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆப்பில் தான் இதை காட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா ஆப்பில் தான் நமக்கு செக் பண்ணும்போது தர்ஷன் அவைலபிலிட்டியும் நம்மளால் செக் பண்ண முடியும். இந்த வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் நம்ம சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் 300 ரூபா தர்ஷன் கியூவில் ஒரு நாளைக்கு தரிசனம் போக முடியும். இதில் ஃபஸ்ட்டு சேவா புக் பண்ணணும். சேவாவுக்கு அடுத்து தான் தரிசனம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தரிசனம் போகிறதுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது டிசம்பர் 1ஆம் தேதி நீங்கள் தரிசனம் போகணும்னு நினச்சிங்கன்னா நவம்பர் மாதத்தில் சேவா புக் பண்ணிவிட்டு டிசம்பரில் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு அவைலபிள் காட்டும். அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி டைமில் உங்களுக்கு வர்ச்சுவல் சேவா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ மீதி நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். இப்போ நமக்கு அவைலபிள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ தான் வந்து நமக்கு வர்ச்சுவல் கியூ முடிய போகுது. நீங்கள் ஆப்பில் புக் பண்ணலாம், வெப்சைட்டில் புக் பண்ணலாம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரொசீஜரும் சேம் தான் உங்களுக்கு. இப்போ நமக்கு வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் எல்லாமே க்ரீனில் காட்டுது. இங்கே க்ரீனில் காட்டுறது எல்லாமே என்ன அப்படின்னா சேவா தான். ஸோ இந்த சேவாவில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ இதோட ப்ராசஸ் 2 இருக்குது. இப்போ பாருங்கள், ஆர்ஜித பிரம்மோற்சவம், கல்யாணோற்சவம் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. கல்யாணோற்சவத்தில் 2 பேத்துக்கு புக் பண்ணணும். மற்ற சேவாவாக இருந்தால் ஒருத்தர் கூட பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம 2 மேலுக்கு கூட பண்ணலாம், புக் ஆகும். டைரெக்டாக போகக்கூடிய சேவாவுக்கு தான் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சேவா செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லிங்க் கொடுத்துருக்காங்களா, ஒயிட் கலரில். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுதான் தர்ஷனுக்கான அவைலபிலிட்டி. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு டிசம்பரில் 23ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணல. அதே மாதிரி டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்க டேட்டு பாருங்கள். ஸோ எந்த டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், 6ஆம் தேதி செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு அப்படி காட்டுது. இப்போ 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி நான் உங்களுக்கு சேவா பண்ணுறேன், இல்லைனா நவம்பர் மாதம் ஒரு டேட்டில் சேவா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நீங்கள் வந்து தர்ஷன் செக் பண்ணி பாருங்கள். தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கு இல்லையா, இங்கே ப்ளீஸ் கிளிக்கர் இந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கை இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இப்போ பாருங்கள் டிசம்பரில் 1ஆம் தேதியிலேருந்து ஷோ ஆகுதா. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்க சேவா வந்து புக் பண்ணுன்ட்டு. இப்போ சேவா நீங்கள் 6ஆம் தேதி செலக்ட் பண்ணும்போது இந்த 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்க டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டாது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா சேவா முடிச்சுட்டு தான் தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. இப்போ நமக்கு 22ஆம் தேதி வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். 23லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் வந்து நமக்கு வைகுண்ட துவார தரிசனத்தப்போ இந்த தரிசனங்கள் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ மீதி நாட்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டேட் வேணுமோ உங்களுக்கு தர்ஷன், அந்த டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்லாட் அவைலபிள் இருக்குது, ஒரு ஸ்லாட்டுக்கு எவ்வளோ டிக்கெட் இருக்குதுன்னு போட்டிருக்கும். இப்போது வந்து மத்தியானம் 2 மணிலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் எவ்வளோ டிக்கெட் இருக்குதுன்னு இதில் பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் தர்ஷன் அவைலபிலிட்டி பார்க்க முடியாது, ஆனால் நமக்கு ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி இப்போ வந்து டிசம்பர் 1ஆம் தேதியில் நீங்கள் சேவா புக் பண்ண போகிறீங்கன்னா அந்த டிசம்பர் 1ஆம் தேதி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சேவா புக் பண்ண போகிறீங்களோ அந்த சேவாவை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ 1ஆம் தேதி நம்ம சேவா புக் பண்ணுறனால 1ஆம் தேதி தர்ஷன் டேட்டு காட்ட மாட்டேங்குது பாருங்கள், 2ஆம் தேதியிலேருந்து காட்டுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான். ஏன்னா 1ஆம் தேதியே நமக்கு வேணும்னு நினச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தர்ஷன் செக் பண்ணாமல் புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் புக் பண்ணும்போது காட்டாது, திரும்ப பேமெண்ட் ரீஃபண்ட்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ டேட்டை நம்ம செலக்ட் பண்ணால் ஒரு டேட்டுக்கும் எவ்வளோ ஸ்லாட் இருக்குது, என்னென்ன ஸ்லாட்டில் டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, மொத்தமாக எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மற்ற சேவா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 100 டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு ஸ்லாட்டுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கணுன்னா ஆப்பில் வந்து பண்ணுங்கள். ஸோ சேவா செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லட்டூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இதிலே ஆட் பண்ணிக்கலாம். 300 ரூபா தர்ஷன் மாதிரியே தான். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னா மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இங்கே வந்து கோத்திரம் வந்து என்ட்ரு பண்ணணும். கோத்திரத்தில் வந்து சிவகோத்திரம் இந்த மாதிரி கோத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னா நேமு, ஏஜு, ஜெண்டர். இதில் ஃபோட்டோ ஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து ஏஜ் என்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டும் ஆதார் நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு காட்டிட்டு அடுத்த பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும்.
பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து அப்போவே காட்டும். ஸோ தர்ஷன் நான் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இல்லைனா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு வர்ச்சுவல் சேவாவில் செலக்ட் பண்ணிங்கன்னா புக்கிங் தர்ஷனில் போய்ட்டு நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு ஓப்பனில் இருக்குது. அதுவும் டிசம்பர் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு இந்த டிக்கெட் வந்து கிடையாதுங்க. மீதி நாட்கள் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இதே மாதிரி 300 ரூபா தரிசன டிக்கெட்லேயும் 1ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. மீதி இருக்க நாட்கள் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவா செலக்ட் பண்ண பாருங்கள், டேட்டு நமக்கு காட்டுற இங்கே தர்ஷன் அவைலபிலிட்டி டேட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் 20ஆம் தேதி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் 21ஆம் தேதி 22ஆம் தேதி மட்டும் எனக்கு ஏன் க்ரீனில் காட்டுது அப்படின்னா, நான் வந்து முன்னாடி இருக்க நாளில் புக் பண்ண முடியாது. ஏன்னா சேவா முடிச்சுட்டு தான் அடுத்த நாள் தரிசனம் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ 20ஆம் தேதி சேவானா 20ஆம் தேதிக்கு அடுத்த நாள் 21ஆம் தேதி தான் தரிசனம் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து புக்கிங்கோட இருக்க முக்கியமான விஷயங்கள். நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா டேஸ்க்கும் ஓப்பனாக இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். 300 ரூபா தரிசனத்துக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தர்ஷன் தான் இது. ஒரு டைமில் மேக்ஸிமம் 2 பேத்துக்கு பண்ணலாம். திரும்ப இன்னும் 2 பேத்துக்கு ஒரே மொபைல் நம்பரில் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் புக் பண்ண முடியும். ஆதார் கார்டு வச்சு பண்ணுறனால நீங்கள் இந்த டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபா தரிசன டிக்கெட்லேயும் சேம் டே கூட புக் பண்ணிக்கலாம், புக் ஆகும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.